ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆகா கல்யாணம் பார்க்க போகிறோம். ஆகா கல்யாணத்தில் வந்துட்டு கௌதம் பார்க்குற கேவலமான வேலை இருக்குது தெரியுங்களா? அந்த ஃபோட்டோவை கசக்கி சூர்யா பார்க்கணுங்கிறதுக்காக காலுக்கடியில் போட்டாராமா. சூர்யா பார்க்கல, பார்த்துருந்தா கண்டிப்பாக அவர் நம்பியிருப்பார். அது எதையும் விசாரிக்கிறது இல்லை, தீரையும் விசாரிக்காமல் கண்ணால் பார்க்கறதுக்கு உண்மைன்னு சொல்லிட்டு நம்பிட்டு போகிற ஆள் இவர். அதுக்கப்புறமா இவர் ஒரு பக்கத்து கிளம்பி போயிட்டார். இன்னொரு பக்கம் யார் கண்ணில் பட்டுச்சு? மகா கண்ணில் பட்டுச்சு. பட்ட உடனே பார்த்தோன்னே கொந்தளிச்சு போய் நம்ம ஐஸ்வர்யாவை அடிப்பாங்கன்னு பார்த்தா ஐஸ்வர்யாட்ட கேள்வி கேட்க ஐஸ்வர்யா வந்துட்டு என்னை நம்பு, நான் கண்டிப்பாக தப்பு பண்ணலை, இதில் வந்து பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லி கண் கலங்கிட்டாங்க. உனக்கு நான் இருக்கேன், கனியாக்கா கவலைப்படுற, 1000 யானை வந்தாலும் நம்ம வந்துட்டு 2 பேர் சேர்ந்து நின்று அடிப்போம் அப்படின்ற மாதிரி 2 பேரும் சேர்ந்து கூடுறாங்க. அதுக்கப்புறம் கடைசியில் பார்த்தா இதெல்லாம் பார்த்துட்டு கௌதம் வந்துட்டு என்னடா இது, இவன் நிம்மதியாக இருக்காளே, இதெல்லாம் சுத்தப்பட்டு வராது, இவன் நிம்மதியை கெடுத்தே ஆகணும்னு பரான்றாரு. இதுக்கப்புறம் நம்ம சும்மா இருக்கக்கூட போய் சூர்யாட்ட சொல்லுவோம். இவங்க ஒரு பக்கத்து போய் சூர்யாட்ட சொல்லலாம், சூர்யாட்ட கிளம்பிட்டாங்க. இன்னொரு பக்கம் நம்ம பிரபா வெளியே போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. யாருன்னு பார்க்குறீங்களா? நம்ம கோடீஸ்வரி தான். கனவு இப்படி கண்டுபிட்டாங்களே, அதனால பிரபா நீ வெளியே போகக்கூடாதுன்னு அடைச்சி வச்சிருக்காங்க. அட போமா, உனக்கு வேறு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிளம்பி போயிடுச்சு. போய் உட்காந்து தனியாக ஃபீல் பண்ணிருக்கிறது. என்ன பண்ணுறது, தம்பி ஃபீல் ஆகிட்டாப்ல, லவ் ஃபெயிலியரு, அதனால் அப்படி தான் இருக்கும், கொஞ்ச நாள் போனால் சரியாயிடும் பாயலாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் நம்ம மகா வந்துட்டு சூர்யாட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. இது மாதிரி எங்கள் அக்கா பிரச்சனையில் மாட்டிக்கிட்டா, யாரோ பிளாக்மெயில் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்த சொன்ன உடனே உங்கள் அக்காவுக்கு வேறு வேலை இல்லை, உங்கள் அக்கா சொல்கிறலாம் உண்மையே கிடையாது அப்படி இப்படின்ட்டாரு. ஏங்க, ஒரு விஷயத்தில் ஒரு பொண்ணு தப்பு பண்ணால் எல்லா நேரமும் தப்பாக இருக்குமா அப்படின்னு பார்த்தா உங்கள் தம்பி எல்லா நேரமும் தான் தப்பு. அதுக்கப்புறம் சூர்யா ஒரு வழியாக மகா பேசினதை நம்பி கௌதம் விசாரிக்க சொல்லிட்டாங்க.